வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 15 சுண்டவத்தல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த சுண்டவத்தல் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரியட்டும். சுண்டவத்தல் இல்லாதவங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் பூண்டை முழுசாகவே தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அதோட கலரெல்லாம் கொஞ்சம் மாறி நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். அந்த ஒரு வாசனை வர வரைக்கும் வெங்காயமும் பூண்டும் வதங்கிக்கிட்டோம். அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு தடவை கலந்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதை சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பச்சை தண்ணி சேர்க்கலை, கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நீர்த்து போகாமல் இருக்கும். பூண்டு குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சுடு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் திக்காக கரைச்சி புளி கரைசல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இன்னொரு தடவை கலந்துட்டு இதை மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இது மூடி வச்சே வேக விடலாம். இப்போ நான் அப்பப்போ திறந்து விட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தேன். நல்லா குழம்பெல்லாம் வற்றி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் மேலே தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பூண்டு வெங்காயம் சுண்டவத்தல் எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இந்த பூண்டு குழம்பை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பூண்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.